போனீங்கன்னா தான் அதோட சென்சிங் எபிலிட்டியை நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து செக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ டிடெக்டர் செக்கிங் வந்து ஸ்மோக் மூலிமா பண்ணலாம், ஏரோசோல் மூலிமா பண்ணலாம், மேக்னெட்டிக் டெஸ்ட் மூலிமா பண்ணலாம். ரொம்ப ஈஸியஸ்ட் டெஸ்ட் அப்படின்னா மேக்னெட் டெஸ்ட் தான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டிவைஸுடைய அந்த டிடெக்டருடைய சர்க்யூட்ரி டெஸ்ட் பண்ணுறது தான் இது. பட் ஆனால் இது வந்து அந்த சென்சிங் கேப்பபிலிட்டியை வந்து இதனால் செக் பண்ண முடியாது. ஸோ அதனால் மேபி நீங்கள் அந்த டெஸ்டிங் அதை சென்சிங் கேப்பபிலிட்டியை செக் பண்ணணுன்னா நீங்கள் ஏரோசோல் டெஸ்ட்டோ இல்லை ஸ்மோக் டெஸ்ட்டோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் திங் இஸ் ஓவர். ஸோ செகண்ட் திங் என்னென்னா ரெஸ்பான்ஸ் இண்டிகேட்டர். ஸோ ரெஸ்பான்ஸ் இண்டிகேட்டர் இப்போ வர நவடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து ரெஸ்பான்ஸ் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து எப்பயுமே வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இண்டிகேட்டர்னால் உங்களுக்கு எந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஒரு டிடெக்டர் இருக்குது, சீலிங் இருக்குது. ஸோ சீலிங்க்கு மேலே டிடெக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது எபோவ் சீலிங்கில் டிடெக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட இண்டிகேஷன் தான் ஆர்ஐ. ஸோ ஜென்ரலாக அந்த ஆர்ஐ முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், இல்லை கண்டினியூஸாக க்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் ஓகே இந்த டிடெக்டர் வந்து ஃபங்க்ஷனுங்க இருக்குது அப்படின்றத நம்ம வந்து சொல்ல முடியும். பட் இப்போலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அந்த அட்வான்ஸ் அட்ரஸபிள் சிஸ்டத்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர்றதில் அந்த பிளாங்காக எப்பயுமே எரியாது, லைட்டு எதுவுமே எல்இடியே எதுவுமே எரியாது, பிளிங்க் ஆகாது. ஒன்லி டூரிங் த ஃபயர் இட் வில் பிளிங்க் ஆர் கண்டினியூஸ்லி இட் வில் கிவ் தட் இண்டிகேஷன், ரெட் இண்டிகேஷன் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சினேரியோவில் இப்போ நம்ம டிடெக்டர் இந்த ஆர்ஐ வந்து உண்மையிலே ஃபங்க்ஷனலாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு டைமும் போயிட்டு ஆர்ஐ ஃபங்க்ஷனலாக இருக்குன்னா நம்ம டிடெக்டர் ஆக்டிவேட் பண்ணி செக் பண்ணுறதுக்கு பதிலாக ஓகே டிடெக்டரை ஆக்டிவேட் பண்ணி வித் ஸ்மோக் ஆர் ஏரோசோல் ஆர் மேக்னெட்டிக் மூலயமா நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஓகே நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த ஆர்ஐயோடைய அந்த 2 கனெக்டிவிட்டி அங்கேருந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்களே ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து உங்களுக்கு வரும். டிடெக்டர்லேருந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்து விட்டுட்டு அதில் நீங்கள் நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு மல்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த மல்டிமீட்டரில் டயோட் டெஸ்டிங்கில் நீங்கள் அதை வச்சுட்டு அந்த ப்ரோபை டயோட் டெஸ்டிங்கில் வச்சுட்டு கரெக்டாக அந்த பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவ்லையும் நெகட்டிவ்லையும் வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் லைட்டு வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரெட் லைட்டு க்ளோ ஆக ஆரம்பிக்கும். அந்த ரெட் லைட்டு க்ளோ ஆச்சு அப்படின்னா உங்களுடைய ஆர்ஐ வந்து ஃபங்க்ஷனாக இருக்குது, ஒர்க் ஆகுது அப்படின்றது ஒரு இண்டிகேஷன். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஆர்ஐ வந்து சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்ஐ செக் பண்ணுறதுக்காக ஸோ மேக்னெட்டை போயிட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ ஒரு டைம் மேக்னெட்டை வந்து அஃப்கோர்ஸ் மேக்னெட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் ஹோல்ட் தான் பண்ண போகிறீங்க, இந்த லொக்கேஷனில் 2 to 3 minutes ஹோல்ட் பண்ண போகிறீங்க, இமிடியேட்டாக ஆர்ஐ வந்து ரெஸ்பான்ஸ் ஆக போகுது. பட் அதை தவிர்த்து இன்னொரு மெத்தட் அப்படின்னா நீங்கள் மல்டிமீட்டர் வச்சு ஈஸியாக அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து மல்டிமீட்டர் வச்சு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா லைட் க்ளோ ஆச்சு அப்படின்னா ஆர்ஐ ஒர்க்கிங் அப்படின்றத ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Bye. Have a nice day.